சரி, நானும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். முன்னாடி இந்த கதை கேள கல்ல குடிக்கும்னு நினைக்கிறவங்க இதேமாரி தண்ணி வர இடமா நல்லா வாட்டமான இடமா ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அது குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி கல் குடிக்கிறதுக்கு எப்பயுமே பிரச்சனை இல்லாமல் வீட்டில் சொல்லிவிட்டு பர்மிஷனில் வருவோம். என் கேங்கில் ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்னன்னா அவர் வீடியோ கால் பண்ணுறதால நாங்கள் பதுங்கி இருக்கோம். இருங்க அவரை காட்டுறேன், இப்போ நாங்கள் தெரியக்கூடாது. அது தெரியல, மஞ்சள் கலர் ஒரு சட்டை. அவர் தான் எங்கள் தோஸ்து. கல்யாணத்துக்கு போய் இருந்தால் சுதந்திரம் என்ன அப்படின்னு தான் சொல்லும் போல. இது மேலே தெரியுதுங்களா கல், எல்லா சைடும் கல் தான். பின்னாடி சீனாங்கன்னு போயிடாது பத்தியா, கூட கல் குடிக்க வந்தது போ பட்டாசிக்குமா போ. நம்மளால பதுக்க முடியாதரா, இப்போ வயலில் தானே படுக்கணும். அப்புறம் பாம்பு கட்சா நீ தான் பொறுப்பு. கல் குடிக்கிற இடத்துல நுர தள்ளி போச்சுன்னு வச்சுக்க, குடிச்சனாலும் வந்து நுறையா இல்லை பாம்பு கட்சி நுறையா அவனுக்குமே தெரியாது. உள்ள டெஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன், புடிச்சுன்னு போயிடுவோம். முடிஞ்சாலும் குடிச்சிட்டு முடிஞ்சாலும் எடுத்துன்னு போவோம். ரொம்ப வருஷங்கள் ஆகுது போர். என்ன போரில் தண்ணி. ஹாய் சொல்லலாம் மைனா, தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறேன் யூடியூப்ல போகிறதுக்கு. யூடியூப்